பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை வானகரம் பகுதியில் உள்ள ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் நடக்கிறது. இதில் அதிமுகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் 4000 பேர் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 1000 பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நடப்பதால் இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. உடல்நலக்குறைவால் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் இதில் பங்கேற்காததால் தற்காலிக அவைத்தலைவர் KP முனுசாமி தலைமையில் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கியது. கரூரில் தமிழக வெற்றிக்கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதேபோல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து மறைவுக்கு அதிமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதிமுக பொதுக்குழுவில் 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவோம் என்பன உட்பட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தகைய தீர்மானங்களில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம். 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவோம். கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களுடன் அனுப்பாத திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கண்டனம். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு வரவேற்பு. நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்த மத்திய அரசின் ஆணையை பெற்று நெல் கொள்முதலை முறையாக முழுமையாக செய்து முடிக்க வழிவகை செய்ய வேண்டும். தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சிறுமிகள் இளம்பெண்கள் முதல் வயதான பெண்கள் வரை அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை இருந்து வருவது வேதனை அளிக்கிறது. தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளிகளாக்கும் நிர்வாகத்திறனற்ற திமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கண்டனம். சட்டம் ஒழுங்கு சரிவு பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாகத்திறனற்ற போலி திராவிட மாடல் திமுக அரசுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் கடும் கண்டனம். நீட் தேர்வு ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துதல், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு போன்ற வாக்குறுதிகள் கிடப்பில் போட்டு அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றும் திமுக அரசுக்கு கண்டனம். பட்டியலினத்தை இழிவு செய்தும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைப்பதும் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பதற்கு கண்டனம். நீதித்துறைக்கு சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மைக்கு கண்டனம். இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளவும் மக்களை பாதுகாப்பதிலும் ஸ்டாலின் திமுக அரசு தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது. 2/5/2025 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்த பொதுக்குழுவில் ஒப்புதல். அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம், குறையும் முதலீடுகள், இடம்பெயரும் தொழில் நிறுவனங்கள், தமிழக இளைஞர்களுக்கு எட்டாக்கனியாக வேலை வாய்ப்புகள் மற்றும் முதல்வருக்கு கண்டனம். முதல்வர் குடும்ப உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தொடங்கி மதுரை மேயர் ராஜினாமா வரை ஊழல் சாம்ராஜ்யமாக திகழும் திமுக அரசுக்கு கண்டனம். திமுக அரசு கொண்டு வந்த நதிகள் இணைப்பு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஊட்டி திறப்பு விழா நடத்தும் திமுக அரசுக்கு கண்டனம். இறுதியாக எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.